சரவணன் சார் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லி? ஒன்றுமே கிடையாது. ஆண்டனி என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க அப்படின்றவர். ஓகே. அவரும் சரி, யுவன் சாரும் சரி, ஆண்டனி என்ன சொல்கிறாங்களோ அது கேளுங்க, முடிஞ்சிச்சு. அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அயனும் கூட அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால தான் கேவி ஆனந்த் சார், மே ஹி ரெஸ்ட் இன் பீஸ், மே சார் ஆல்சோ ரெஸ்ட் இன் பீஸ். கேவி ஆனந்த் சார் கூட சொன்னேன், டேய் மொதல் படத்தில் நீயும் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து இது பண்ணீங்க என் கூட அப்படின்னு சொல்லி என் மேலே உனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் உன்னோட எடிட்டிங் எனக்கு பிடிக்கும், ஆனால் தான் நான் இன்னும் உங்க கூட படம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லுவார் கேவி ஆனந்த் சார். ஆக்சுவலாக பட் மேபி தப்பாக புரிஞ்சுட்டாரு அந்த டைமில். என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் ஒரு டேரக்டரோட விஷயத்த நான் ஷேர் பண்ண மாட்டேன். என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் ஒரு டேரக்டர் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு இங்கே போட்டுக்கிறது, இல்லை இவங்க வந்து இப்படி ஃபீல் பண்ணுறாங்க அங்கே போட்டுக்கிறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தட் வில் டிஸ்டர்ப் அவர் ஒர்க். நமக்கு என்ன தேவையோ எடிட்டிங், இது என்ன இருக்கோ என்ன வந்திருக்கோ அதுதான் எடிட் பண்ணணும், அவ்வளோதான்.